உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. அம்மினி கொழுக்கட்டை, மினி கொழுக்கட்டை, பொடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா சூடான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இதிலிருந்து சின்னதாக எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டி இந்த மாதிரி உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ஸ்டீமரை வச்சு நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தட்டுக்கு மாற்றும் போது எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், தட்டுக்கு மாற்றிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ஆக வரைக்கும் வறுத்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கணும். தேங்காயும் நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்போ தான் பொடி பண்ணும்போது நல்லா நைஸாக அரைப்படும். இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு தாளிப்புக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை, சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒன்ஸ் கலந்துட்டு நம்ம வேக வச்சிருக்கிற இந்த கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த நல்ல எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு
நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்